ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தய குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் சின்ன உள்ளி தோல் உரிச்சு எடுத்துருக்கு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துருக்குது, கொஞ்சம் கருவேப்பிலை. இது ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் அரிசி போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குது. இது ஒரு லெமன் சைஸ் புளி. பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன உள்ளி போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததும் பொடியை சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு அந்த புளி கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்த உடனே அந்த அரைச்சி வச்சுருந்த சீரகம், வெந்தயம், அரிசி பொடி இருக்குல்ல, அதை போட்டு கிளறிட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே.